ஹலோ நண்பா, வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல சைனால இன்னைக்கு விவோ S60 போன் லான்ச் பண்ணிட்டாங்க. 3 கலர்ஸ் 4 வேரியன்ட் கவுண்ட் பண்ணிருக்காங்க. இதோட பேஸ் வேரியன்ட் 49,000 ரூபாய், ஹையர் வேரியன்ட் 16GB RAM 512GB வேரியன்ட் 60,000 ரூபாய் கோட் பண்ணிருக்காங்க. இந்த பிரைசிங்க்கு இவங்க என்னென்ன ஆஃபர் பண்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்னாப்டிராகன் ப்ராசஸர் 8S Gen 3 இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. 144Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொண்டு வந்திருக்காங்க டிஸ்பிளேக்கு. அண்ட் பேட்டரி பாத்தீங்கன்னா 7200 mAh பேட்டரியும் 90W ஃபாஸ்ட் சார்ஜிங் சிஸ்டமும் பெரிஸ்கோப் டெலஃபோக்கஸ் லென்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. செல்ஃபி கேமரா 50MP புஷ் பண்ணிருக்காங்க. அது போக இந்த போன்ல RGB லைட்டும் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. இது மாதிரி நிறைய விஷயங்களோட நிறைய கான்செப்டோட இந்த போன் இன்னைக்கு சைனால S60 பேரை வச்சு இன்னைக்கு 49,000 பேஸ் வேரியன்ட்டும் ஹையர் வேரியன்ட் 60,000 ரூபாய் கோட் பண்ணிருக்காங்க. இந்தியன் ரேஞ்சில் அந்த போன் வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பான முறையில் வேற பேர் வச்சு வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இருந்தாலும் இந்த போன் சைனால இந்த பிரைசிங்க்கு இந்த போன் நிஜமே ஒர்த்லையா, வேற என்ன சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர்ஸ் இருக்கு, பாக்ஸ்குள்ள கண்டென்ட் எல்லாம் என்னென்ன கொண்டு வந்திருக்காங்கன்னு டீடைலா பிரீஃபா இந்த வீடியோல நம்ம பேச போறோம். சோ இதெல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி எப்பயும் போல சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிருங்க. டிஸ்கிரிப்ஷன்ல சோசியல் மீடியா பேஜஸ், வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கும் இருக்கு. ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க. லேட்டஸ்டான நியூஸ் வந்துகிட்டே இருக்கும். சோ வெயிட் பண்ணாம வீடியோக்குள்ள போவோம். இதுதான் விவோ S60 பாக்ஸ். ஒரு பிக்கரான பாக்ஸ், ஒரு ஒயிட் கலர்ல முன்னாடி S16 மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாக்ஸ் ஓபன் பண்ணனே ஒரு சைடுல மொபைல் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. இன்னொரு சைடு யூசர் கேரண்ட், வாரண்டி புக், சாஃப்ட் கேஸ் அண்ட் 90W சார்ஜர், டைப் சி கேபிள், சிம் டூலாம் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. சோ தட் பாக்ஸ்க்குள்ள அவ்வளவுதான். இந்த விவோ S60 சைனால தாங்க இப்போதைக்கு அபிஷியல் லான்ச் பண்ணிட்டாங்க. ஒரு 3 கலர்ஸ் கோட் பண்ணிருக்காங்க. 4 வேரியன்ட் லான்ச் பண்ணிருக்காங்க. பேஸ் வேரியன்ட்டே உங்களுக்கு 12GB RAM 250GB இன்டர்னல் 49,000க்கும், செகண்டரி வேரியன்ட் 12GB RAM 512GB வேரியன்ட் ஒரு 55,000க்கும், அண்ட் ஹையர் வேரியன்ட் 16GB RAM 512GB வேரியன்ட் ஒரு 60,000 கோட் பண்ணிருக்காங்க. சோ இது மாதிரி ஒரு 3 கலர்ஸ் 3 வேரியன்ட்டோட இந்த மொபைல் லான்ச் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த மொபைல் டிசைன் பார்ட்ல இருந்து நம்ம பார்ப்போம். இந்த மொபைலோட டிசைன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேக் சைடுல பாத்தீங்கன்னா ஒரு 3 மேனுவல் கேமரா செட்டப்ல கொண்டு வந்திருக்காங்க. அந்த சின்ன கேமராக்கு மேல பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபிளாஷ் லைட் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. அந்த ஸ்மாலர் கேமரா என்னன்னா அதான் அல்ட்ரா வைட் சென்சார் அண்ட் ஒரு பெரிஸ்கோப் டெலஃபோக்கஸ் லென்ஸ் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. அண்ட் ஒரு பிரைமரி சென்சார் இருக்கு. அந்த RGB லைட் பாத்தீங்கன்னா இதுக்கும் அதுக்கு சம்பந்தமே இல்லாம அப்படியே கார்னர்ல கொண்டு வந்திருக்காங்க. பாக்குறதுக்கு புதுசா எல்லாம் இல்ல, பாக்குறதுக்கு ஏதோ மாதிரிதான் இருக்கு. பெரிய அளவுக்கு ஒரு இனோவேட்டிங்கா இருக்குமோ அப்படின்னு நினைச்சு பார்த்தோம்னா அப்பெல்லாம் ஒண்ணுமே தெரியல. ஏதோ RGB லைட் சைடா ஏதோ இவங்க கூட சண்டை போட்ட மாதிரி சைட்ல ஓரத்துல கொண்டு வந்திருக்காங்க. பக்கத்துல கொண்டு வந்தா கூட ஏதாச்சும் ஒரு வித்தியாசமா இருக்கும், இல்லாத ஒரு குறையா இருக்கு. பாட்டம்ல விவோ பிராண்டிங், ஃப்ரேம் பார்க்கும்போது மெட்டீரியல் பில்ட் பண்ணிருக்காங்க. முன்னாடி ஒரு பிளாட்டான டிஸ்பிளே, நல்ல ஒரு ஃபாஸ்டான அல்ட்ரா சோனி ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. அண்ட் டிஸ்பிளே 4Hz கர்வியா பெசல்ஸ் லெஸ்ஸா ஒரு 6.59 இன்ச்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க. அண்ட் 207 கிராம் வெயிட் அண்ட் 7.9 mm திக்னஸ்ல எடுத்துட்டு வந்திருக்காங்க. அண்ட் பேட்டரியுமே 7200 mAh பேட்டரி புஷ் பண்ணிருக்காங்க. அண்ட் இந்த போன்ல உங்களுக்கு பேக் சைடு RGB லைட் இன்டிமேஷன் அண்ட் IP69 ரேட்டிங்கும் கொண்டு வந்திருக்காங்க. சோ டிசைனை பொறுத்தளவு பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. அந்த கேமரா அரேஞ்ச்மெண்ட் செட்டப் எல்லாம் பார்த்தோம்னா ரெனோ சீரிஸ் மாதிரி தான் இருக்கு. மீதிபடி எக்ஸ்ட்ரா ஒரு RGB லைட் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. அண்ட் பேக் சைடு நல்ல ஒரு மேட் ஃபினிஷ் டச்சஸ் எல்லாம் அமைஞ்சிருக்கு. டிசைன் இது மாதிரி தான் அமைஞ்சிருக்கு இந்த S60 டிசைன் ஃபேக்டரை பொறுத்தளவு. அடுத்த இந்த மொபைலோட டிஸ்பிளே பத்தி பார்ப்போம். இந்த மொபைலோட டிஸ்பிளே ஒரு 6.59 இன்ச்ல AMOLED பேனல், 1 பில்லியன் கலர் சப்போர்ட், 144 ரெஃப்ரெஷ் ரேட், HDR இமேஜ் சப்போர்ட், ஃபுல் HD பிளஸ் பேனல் கொண்டு வந்திருக்காங்க. வித் பஞ்ச் கோல் கேமரா அண்ட் அல்ட்ராசானிக் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொண்டு வந்திருக்காங்க டிஸ்பிளேல. டிஸ்பிளே அண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் ரெஸ்பான்சிபிள் நல்லா இருக்கு. அதை தவிர்த்து இந்த டிஸ்பிளே 4Hz கர்வியா பெசல்ஸ் லெஸ்ஸா இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க. இன்டோர் அண்ட் அவுட்டோர் நல்லாவே விசிபிளா இருக்கு. இந்த கான்ட்ராஸ்ட், வியூவிங் ஆங்கிள்ஸ், கலர் சேச்சுரேஷன்ஸ் எல்லாமே நல்லாவே எடுத்துட்டு வந்திருக்காங்க. எந்த ஒரு OTT பிளாட்ஃபார்ம்ல நம்ம வீடியோ பாக்குறாட்டும் கலர் ரீப்ரொடக்ஷன்ஸ் அக்யூரேட்டா கொண்டு வந்திருக்காங்க. நல்ல ஒரு பவர்ஃபுல்லான பேனலோட அமைஞ்சிருக்கு இந்த மொபைலை பொறுத்தளவு. அடுத்த இந்த மொபைலோட சாஃப்ட்வேர்ஸ் அண்ட் ஹார்ட்வேர்ஸ் பத்தி பார்ப்போம். இந்த மொபைலோட வெயிட் ஒரு 207 கிராம், திக்னஸ் ஒரு 7.9 mm திக்னஸ். Out of the box Android 16, அதுக்கு மேல Arduino OS 6 support, LPDDR 5X RAM, UFS 3.1 support, IP69 rating, ஸ்டூடியோ ஸ்பீக்கர், Wi-Fi 6, Bluetooth 5.4, NFC support, IR port, under display fingerprint sensor and RGB light எஃபெக்டும் இருக்கு. சோ இது மாதிரி ரெகுலரான சாஃப்ட்வேர்ஸ் அண்ட் ஹார்ட்வேர் ஃபீலோட இந்த மொபைல் அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். அடுத்த இந்த மொபைலோட பேட்டரி பாத்தீங்கன்னா 7200 mAh பேட்டரியும் 90W ஃபாஸ்ட் சார்ஜிங் சிஸ்டம், 5W சார்ஜிங் சிஸ்டம் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. இந்த போனோட வெயிட் 210 கிராம்குள்ள கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் திக்னஸுமே 8 mm குள்ள கொண்டது இன்னொரு மேஜர் பிளஸ் பாயிண்ட் அமைஞ்சிருக்குங்க. 7200 mAh பேட்டரி ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு வித்தின் 45 to 50 மினிட்ஸ் தான் எடுக்குது. ஒன் சார்ஜ் ஆச்சுன்னா மாடரேட் யூசருக்கு 1 டேக்கு மேலேயும், ஹெவி யூசருக்கு 1 டே வரைக்குமே ஒரு சூப்பரான பேட்டரி பேக்கப் இந்த மொபைல் நம்ம எதிர்பார்க்கலாம்னே சொல்லலாம். அடுத்து இந்த மொபைலோட கேமரா செக்மெண்ட். இந்த மொபைலோட கேமரா பாத்தீங்கன்னா பிரைமரி சென்சார் 50MP OIS சப்போர்ட், அடுத்து செகண்டரி சென்சார் 50MP பெரிஸ்கோப் டெலஃபோக்கஸ் லென்ஸ் OIS சப்போர்ட்டோட 3x ஆப்டிகல் ஜூம், 120x வரைக்கும் டிஜிட்டல் ஜூம் பண்ணிக்கலாம். 8MP அல்ட்ரா வைட், ஃப்ரண்ட்ல 50MP செல்ஃபி கேமரா, ஃப்ரண்ட் அண்ட் பேக்ல 4K வீடியோ எடுக்க முடியும்.
ஸோ நிறைய ஃபுல் ட்விஸ்ட் ஆப்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. பெரிஸ்கோப் டெலஃபோகஸ் லென்ஸ்ல எடுக்கிற 3x ஆப்டிகல் ஜூமோட ரெஸ்பான்சிபிள் போர்ட்ரேட் சார்ஸும் தாறுமாறா இருக்கு. இண்டோர் நைட் கண்டிஷன்ஸ்ல நல்லாவே பிஹேவ் பண்ணுது. இங்க விவோ நல்லாவே கேமராக்கு முக்கியத்துவம் கொடுத்து நல்லாவே டியூன் பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். செல்ஃபி கேமராவும் நல்லாவே பிஹேவ் பண்ணுது. வீடியோட ஸ்டெபிலைசேஷன்ஸ், வீடியோட ஃபுட்டேஜோட ரிசல்ட்டுமே தாறுமாறா வந்திருக்குங்க. கேமரா பொறுத்தளவு எந்த ஒரு குறையும் இல்லாம அல்டிமேட்டா ஆல் சென்சார் கம்ப்ளீட்டோட இந்த போன் ஃபுல்ஃபில் பண்ணிருக்காங்கன்னே சொல்லலாம் கேமரா செக்மெண்ட்டை பொறுத்தளவு. அண்ட் ஃபைனலா இங்க பார்க்க போறது ப்ராசஸர். ஸோ இதெல்லாம் ஹேண்டில் பண்றதுக்கு ஸ்னாப்டிராகனோட 8s Gen 3 இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க. இது ஒரு 4 ஆர்கிடெக்ட் 3.0 GHz கிளாக் ஸ்பீட் பண்ணி 8 கோர் ஆட்டோ கோர் ப்ராசஸரை கொண்டு வந்திருக்காங்க. இதோட ஜிபி பாத்தீங்கன்னா ஆண்ட்ரினோ 735 இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க. டெடிகேட்டடா கேமிங் மோட் இருக்கு, வேப்பர் சாம்பிங் சிஸ்டம் இருக்கு. இங்க ரேம் பாத்தீங்கன்னா LPDDR5X RAM சப்போர்ட் அண்ட் ஸ்டோரேஜுக்கு UFS 4.1 சப்போர்ட். எந்த இடத்துலயுமே ஸ்ட்ரகிள் இல்ல. அதுக்கு ஒரு முக்கியமான ஒரு ரீசன் இந்த Arduino-OS 6 சொல்லிக்கலாம். செம்ம ஆப்டிமைஸ், செம்ம ஃப்ளூயண்டடா இருக்கு. எல்லா கேம் பிளே பண்றதுக்கு நல்ல எக்ஸ்பென்ஸ்க்கு இங்க டிஸ்பிளேக்கு 144 ரெஃப்ரெஷ் ரேட் புஷ் பண்ணிருக்காங்க. நல்ல பிக்கர் எம்ஏஹெச் பேட்டரி இருக்கு. அதனாலேயே இந்த போனோட பிஹேவியர் கேம் பிளே பண்ணும்போது நல்லாவே இருக்கு. அதோட இந்த SoC அண்ட் விவோ இந்த Arduino-OS 6 வச்சு செம்மையாவே ஆப்டிமைஸ் பண்ணிருக்காங்க. நம்மளால நல்லாவே உணர முடியுது. அது போக டே டு டே நல்ல மல்டி டாஸ்க் பண்றதுக்கும் நல்லா ஹெல்ப்ஃபுல் பண்ற மாதிரி இதோட SoC அமைஞ்சது இன்னொரு மேஜர் ரோல் அமைஞ்சிருக்குங்க. SoC செக்மெண்ட் எந்த ஒரு குறையும் கிடையாது, சூப்பராகவே இருக்கு இந்த மொபைலை பொறுத்தளவு. அண்ட் ஃபைனலா ஃப்ரெண்ட்ஸ், இந்த விவோ X60 இந்த போன் அபிஷியலா 3 கலர்ஸ் 3 வேரியன்ட்ல கோட் பண்ணிருக்காங்க. பேஸ் வேரியன்ட் 49,000, ஹையர் வேரியன்ட் 60,000 கோட் பண்ணிருக்காங்க. இந்த போன் இந்தியன் ரீஜனுக்கு வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. பட் ஆனா வேற பேர் வச்சு வர்றதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. இருந்தாலும் இந்த பிரைசிங்க்கு சைனால இந்த போன் லான்ச் பண்ணிருக்க நேரத்துல இந்த போன் ஒர்த்தா அப்படின்னு கேட்டீங்கன்னா ரெனோவோட சின்ன சின்ன மைனர் சேஞ்சஸ் கொண்டு வந்துட்டு டிசைன்லயுமே பெரிய அளவுக்கு மாற்றங்கள் இல்லாம இருந்தாலும் சாஃப்ட்வேர்ஸ் ஹார்ட்வேர்ஸ் நல்ல இம்ப்ளிமெண்டோட நல்ல அக்ரீஸான பிரைசிங்ல கொண்டு வந்திருக்காங்க. எப்பயும் போல கேமராக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க. இந்த வட்டம் டிஸ்பிளேக்கு 144 ரெஃப்ரெஷ் ரேட் புஷ் பண்ணிடுறது இன்னொரு மேஜர் பிளஸ் பாயிண்ட். என்னைய பொறுத்தளவு கொடுக்குற காசுக்கு ஒர்த்தபிளா இருக்கு. ஆனா இதே ஸ்பெக்ஸோட இந்தியன் ரீஜன்ல இதே பிரைசிங் வந்தா பெஸ்டா இருக்கும். அதை காட்டிலுமே பேஸ் வேரியன்ட் 60,000 ரூபாய்க்கு எல்லாம் கோட் பண்ணி இந்த போனை கோட் பண்ணியிருந்தாங்க ஒருவேளை இந்தியால அப்படின்னு கண்டிப்பா சேல்ஸ் ரொம்ப அடி வாங்குறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. சரி, இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸ், இந்த விவோ S60 இந்த மொபைல் பத்தி எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் இந்த வீடியோ மூலமா நான் டெலிவரி பண்ணியிருக்கேன். இதுல டவுட்ஸ் எப்பயும் போல கமெண்ட்ஸ் கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு நமக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தேங்க்யூ.